ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வந்து தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 மட்டும்தான் வந்து நமக்கு தமிழ் டப்பிங்கில் விட போகிறாங்க. நம்ம கிரன்ச்சி ரோல் தான் அஃபிஷியலான டப்பிங்கில் விட போகிறாங்க. அப்போ சீசன் 1 and 2 என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கப்புறம் வரேன். பட் இப்போ சீசன் 3 பொறுத்தவரை பார்த்துக்கிட்டோம்னா வீக்லி பேசிஸில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்போனா நம்ம டிசம்பர் 22 இருந்து நம்ம ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வீக்லி 1 எபிசோடா நமக்கு தமிழ் டப்பிங் ரிலீஸ் ஆகும். ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டாக பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க சீசன் 1 and 2 இன்னும் தமிழ் டப் பண்ணல. அதுக்குள்ள சீசன் 3 தமிழ் டப் பண்ணி லூசுத்தனமா ரிலீஸ் பண்றாங்க. இதுல அவங்க வீக்லி பண்ணா என்ன, கண்டினியூஸா பண்ணா என்ன? அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து நிறைய அனிமேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாவே ஜாப்பனீஸ் ரிலீஸ் ஆகும்போதே நமக்கு வந்து தமிழ் டப்பிங்ல வீக்லி ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம காச்சியா குட்டா அனிமே எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியுமே பண்றாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில அனிமேஸ் மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. உதாரணத்துக்கு நம்ம ஐக்யூ சீசன் 4 வந்து ரோட் டு த டாப் அந்த சீசன் வந்து தமிழ் டப்பிங்கில் மொத்த 13 எபிசோடுமே நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இதுவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்னா வீக்லி பேசிஸில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ சீசன் 3 இப்போ தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. வீக்லி ஒரு எபிசோடாக வந்துட்டு இருக்கு ஒன் பஞ்ச் மேனு. பட் தமிழ் டப்பிங் வந்து ஏன்னு தெரியல. இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டாங்களான்றது தெரியல. பட் அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிசம்பர் 22 வந்து ரிலீஸ் ஆகும். வீக்லி ஒரு எபிசோட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எத்தனை பேர் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வந்து தமிழ் டப்பில் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 தமிழ் டப் எப்போ வரும்ன்ற ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னன்னா சேட் நியூஸ், அதாவது வந்து சீசன் 1 and 2 பற்றி அவங்க எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல, நியூஸுமே கொடுக்கல. அது வரவும் போகிறதில்ல. மேபி இந்த சீசன் 3 தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட அந்த வாட்ச் லிஸ்ட் இருக்கும்ல, எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றது, அதில் வந்து நிறைய ஒன் பஞ்ச் மேன் வந்து தமிழ் டப்பில் பார்த்துருந்தா இவங்க ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 தமிழ் டப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இது சீசன் 3 விட்டா எப்படி ப்ரோ டைரெக்டாக வந்து பார்க்க முடியும்? அதாவது ஜாப்பனீஸில் அனிமே பார்க்குறவங்க வந்து சீசன் 1 பார்த்துருப்பாங்க, சீசன் 2 பார்த்துருப்பாங்க. இப்போ வந்து சீசன் 3 ஜாப்பனீஸ்லேயே பார்த்துருவாங்க. இப்போ தமிழ் டப்பில் பார்க்குறது யாருன்னா அது ஒரு சர்டைன் குரூப் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாப்பனீஸ் புரியாது, இல்லைனா அது வந்து விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்க வந்து சீசன் 1 பார்த்து 2 பார்த்து அப்புறம் தானே 3 பார்க்க முடியும். நடுவில் இருந்து எப்படி பார்க்க முடியும்? நிறைய அனிமே எப்படி தான் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து டிசம்பர்லேயே வந்து நம்ம கேம்ப் ஃபயர் குக்கிங் சீசன் 2 தமிழ் டப்பில் வரப்போகுது. அண்ட் இன்னொரு அனிமேவுமே வரப்போகுது. நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 இப்போ வந்து ஜாப்பனீஸில் வந்துட்டு இருக்கா. அதுவுமே வந்து டிசம்பரில் தான் வரப்போகுது. அதுக்கு நான் தனியாக டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நடுவில் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, ஏன்னே தெரியல. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். சும்மா எதுக்குமே வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 வேற ஏதாச்சும் ஓடிடி வந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஒருவேளை அதனால இவங்க வந்து சீசன் 1 and 2 பண்ணாமல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, அப்படி எதுவுமே பண்ணலை. நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன், அப்புறம் அமேசான் இந்த எம்எக்ஸ் பிளேயர்லாம் ஒன் பஞ்ச் மேன் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தேன், எதுலையுமே வந்து தமிழ் டப்பிங் வரல. கிரன்ச்சி ரோல் தான் வந்து தமிழ் டப்பிங் ரைட்ஸை வச்சிருக்கான். பட் வந்து சீசன் 1 and 2 பண்ணலை. ஆனால் ஒரு சைடு வந்து நான் இந்த ரெடிட்டில் ரீட் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய அந்த அனிமே சைடில் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 and 2 வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நிறைய யூடியூப்ல வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஃபேன் டப் பண்ணி மாதிரிலாம் விட்டுட்டாங்க. ஸோ அதனால வந்து ரிலீஸ் பண்ணால் மார்க்கெட் இருக்காதோன்ற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் சீசன் 3 மட்டும் டப் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக சொல்லலை. பட் ஒரு சில நியூஸ் வருது. எனக்கு என்னன்னா, பண்ணுறதே பண்ணுறீங்க, 3த்தையும் சேர்த்து பண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. நீங்கள் இப்போ சீசன் 3 புதுசாக வரனால ஆடியன்ஸை நீங்கள் வந்து கேட்சப் பண்ணணும். அதாவது என்ன பிரச்சனைனா மார்க்கெட்டிங் தான். அதாவது இப்போ கிரன்ச்சி ரோல் வந்து எல்லா தமிழில் பார்க்குறவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு பார்க்கணும். அதுக்கு இப்போ சீசன் 3 வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இருக்கு. அனிமேஷன் அடி வாங்கிட்டு இருக்கு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஆடியன்ஸ் எப்படியாவது ஒன் பஞ்ச் மேனுக்கு கவர் பண்ணணுன்றதுனால லோக்கல் லாங்குவேஜஸில் டப் பண்ணி விட்றான். அதுதான் வேற வேற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இப்போ என்னன்னா அனிமேஷன், அதாவது ஒன் பஞ்ச் மேனை வந்து ஒன் ஃப்ரேம் மேன் சொல்கிற அளவுக்கு அனிமேஷன் கேவலமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, நான் தனியாக அதுக்கு வீடியோ கூட போட்டிருக்கேன். நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி அனிமேஷன் வந்து ஏன் கேவலமாக இருக்குது அப்படின்னா, ஃபைட் சீனுக்காக வந்து பட்ஜெட்டை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். அதாவது என்ன ப்ரோ இப்போ அனிமேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், ரிலீஸ் டேட்டை பற்றி பேசாமல் அப்படின்னா, எனக்கு மனசு வலிக்குதுங்க. ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3க்கு நான் எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணேன் தெரியுமா? எவ்வளோ ஒரு ஒரு ஹார்ட் கோராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது என்னென்னா, ஃபைட் சீன்ஸ்க்கு வந்து பட்ஜெட்டை ஹோல்ட் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கணும்?
அதாவது ஒரு அனிமேனா என்ன? எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலா பட்ஜெட்ட போடுறது தானே அனிமே. நீங்க 1, 2 சிம்பிளான சீன்ஸுக்கு அனிமேஷன் கேவலமா பண்ணா பரவால்ல. நீங்க வந்து எல்லாத்துக்குமே கேவலமா பண்றீங்க. ஒரு ஃபைட் சீன் வந்து நான் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் வரும்போது சரி ஓகே. ஃபைட் சீனுக்கு கொஞ்சம் பட்ஜெட்ட ஒதுக்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்டின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் 2வது எபிசோடு, 3வது எபிசோடு வரும்போது என்னடா இது எல்லாமே ஒரே மாரி தானடா இருக்கு. ஃபைட் சீனும் கேவலமா தானடா இருக்குன்ற மாரி இருக்கு. அதாவது என்னோட கருத்து என்ன அப்டின்னா, ஒரு அனிமே அப்டின்னா அது ஃபுல்லாவே வந்து அவங்களோட ஒரு ப்ராடக்ட். அவங்க என்ன பண்ணாலும் அவங்க பண்ற ஒரு ப்ராடக்ட் தான். நான் ஃபைட் சீனுக்காக வந்து பட்ஜெட்ட ஒதுக்கி வைக்கிறேன், அந்த சீனுக்கு ஒதுக்கி வைக்கிறேன்றதெல்லாம் கிடையாது. எல்லா சீனுமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். நீங்க சிம்பிளான சீன்ஸ்க்கு வேணா 1, 2 ஏதாச்சும் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு நீ எல்லாமே கேவலமா இருக்கிற அளவுக்கு ஆடியன்ஸ் நோட்டீஸ் பண்ற அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்றது தான் என்னோட கேள்வி. சரி ஓகே. இப்ப நம்ம ரிலீஸ் டேட்டுக்கு வந்துரலாம். அதாவது ஃபைனலி வந்து டிசம்பர் 22 வந்து நம்ம தமிழ் டப்பிங்ல வரப்போகுது. அதுக்கப்புறம் வீக்லி ஒரு எபிசோடா வரும். எனக்கு என்ன இவங்க பிளான் போட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து 4 எபிசோடோ, 5 எபிசோடோ ஒன் பஞ்ச் மேன் வந்திருக்குல்ல. இப்போ வந்து டிசம்பர் 22 வந்து தமிழ் டப் ஆரம்பிக்குது அப்படின்னா, அப்போ இந்த ஜாப்பனீஸ்ல வந்துட்டு இருக்கிற அந்த எபிசோட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. கால்குலேஷன் பண்ணல. பட் என்னோட ஒரு ஐடியா என்னன்னா, இந்த ஃபுல்லா ஜாப்பனீஸ்ல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க தமிழ் டப் பண்ணி ஒரு வாரமா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3க்கு. என்னன்னா சீசன் 1 அண்ட் 2யும் பண்ணுங்கடான்றதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா நீங்க பண்றதே பண்றீங்க. அது நல்லா தான் இருக்கும். கிரன்ச்சி ரோல் வந்து டப்பிங் உண்மையிலேயே நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீசன் 1 அண்ட் 2வையும் பண்ணிருங்களேன் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஆசை. எத்தனை பேர் வந்து ஒன் பஞ்ச் மேன் தமிழ் டப் வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஜாப்பனீஸ்ல தான் பார்ப்பேன். பட் வந்து கிரன்ச்சி ரோல் தமிழ் டப்பிங் எனக்கு பிடிக்கும். நான் ஆல்ரெடி ஜாப்பனீஸ்ல பார்த்த அனிமேவா இருந்தாலுமே நான் சும்மா ஒரு வாட்டி ஒரு ரீவாட்ச் போடுறதுக்கோ இல்லை எப்பமாவது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா தமிழ்ல பார்த்துட்டு இருப்பேன். ஸோ வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 வந்து டிசம்பர் 22 வரப்போகுது. அதுக்கு வந்து எத்தனை பேர் வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோல நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருப்பேன். எனக்கு ஏன்னா இந்த ஒன் பஞ்ச் மேன் அனிமேஷன் தான் எனக்கு போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. அதை வந்து கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். சாரி. பட் ரிலீஸ் டேட்டை பத்தி தான் இந்த மெயின் வீடியோவே போடணும்னு நினைச்சேன். சீசன் 1 அண்ட் 2 வரப்போறது இல்லை. நீங்க வந்து கனவுலாம் காணாதீங்க. வராது. மேபி இந்த சீசன் 3 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வேணா அவங்க ஏதாவது அப்டேட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்னா இப்போதைக்கு நீங்க பார்க்கணும் ஒன் பஞ்ச் மேன் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் டப்பிங்ல சீசன் 3 மட்டும் பார்த்துக்கோங்கடான்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு சரியா படலை. அதாவது என்னத்தை பார்க்கறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து நடுவில் இருந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ தெரியல, பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு. எனக்கும் புரியல கிரன்ச்சி ரோல் வர வர. சரி ஓகே. நெக்ஸ்ட் இயர் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 அண்ட் 2 வந்து தமிழ் டப்பிங்ல வந்தா எப்படி இருக்கும்ன்றத சொல்லுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 அண்ட் 2வையும் வந்து நான் வந்து தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க அது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எக்ஸ்பிளனேஷன் மீன்ஸ் நான் வந்து அதோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ், அந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ற அந்த சீனோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓடிட்டே இருக்கும். நான் பின்னாடி வந்து கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருந்தேன். இந்த கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசைக்கே அனிமே, அப்புறம் வந்து டோஜிமா வாண்ட்ஸ் டு பி எ கமெண்ட் ரைடர், செயின்சா மேன் ஃபுல் ரீகாப் போட்டிருந்தேன் சீசன் 1. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேதரஸ் அட்வென்ச்சர் இன் இசைக்கையில் வந்து 4வது எபிசோடு போட்ட உடனே எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. எனக்கு பயமாயிருச்சு. ஏன்னா வந்து நான் ஒரு 7 மாசமா வந்து இந்த சேனலை வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மற்ற எல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோமே தூக்கிட்டேன். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா சீனை வந்து ஸ்லோ மோஷன் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்லோ மோஷன் பண்ணதான் தப்புன்னு நினைக்கிறேன். தெரியல. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையான்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீசன் 1 அண்ட் 2 அதுக்கப்புறம் நிறைய அனிமே என்னென்ன அனிமேலாம் தமிழ் டப் வராமல் இந்த நடுவில் இருந்து டப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் வந்து தமிழ் எக்ஸ்பிளனேஷன் போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். அதாவது ஒன் பஞ்ச் மேன் டிசம்பர் 22 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீக்லி பேசிஸில் தமிழ் டப் ரிலீஸ் ஆகும். என்ன ப்ரோ சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்டை சொல்லணும். அதுதான் என்னோட நோக்கம். ஸோ வந்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. குட் பை.